ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிகினியோட எபிசோட் 28 பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு எபிசோட்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அடுத்து என்ன நடந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நாம இப்போ ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஃபெரித் பேசினது பிடிக்காம கசிம் அவனை அடிச்சிடுறான். அவன் அடிச்சு அடுத்த செகண்டே சேரனோட காலில் போய் விழுந்துடுறான். எந்திரிச்சு கூட சேரனை பார்த்து, இதுக்கப்புறமும் நான் உன்னை கூப்பிடுறேன், நம்ம வா போயிடலாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூட சேரனை கூப்பிடுவான். ஆனா அவங்க அப்பாவை பார்த்து பயந்துட்டே, இல்ல நான் வரல, நீ போயிரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவா. உடனே உனக்கு தேவையான பதில் கிடைச்சிச்சுல, முதல்ல அவன் ரொம்ப கோவமா அங்கிருந்து வெளியே போய் காருக்குள்ள போய் பயங்கரமா கத்துறான், கோவப்படுறான். என்ன பண்றதுன்னு இவனுக்கு தெரியல. இந்த நேரத்துல இந்த கசின் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சத்தம் போட்டு நேரா கால் பண்றது ஜெரீனுக்கு தான். நீங்க ஏதோ லாயர் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவனோட நம்பர் சீக்கிரமா கொடுங்க, என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் நடக்கணும், இதுக்கு மேல அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வைக்கிறான். இதை கேட்கிற அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் நேரா போய் இஃப்கட் கிட்ட, இதுக்கு மேல எனக்கும் சேரனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறான். இங்க பாரு, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, கசிம் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கோவப்பட்டு சத்தம் போட்டிருக்கான். என்னால முடியல, அவன் யார் என்ன அடிக்கிறதுக்கு, நான் போனேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன், அவளை போய் திரும்ப கூப்பிடலான்னு போனேன், அப்ப என்ன அவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவ அத்தனை சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா அந்த வழியா வந்தவரை கேட்டுடுறாரு. நீ என்ன சொன்ன, அங்க எதுக்கு நீ போன, அவன் உண்மையில கை வச்சானா, இதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி தாத்தாவும் ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த நேரத்துல இந்த ஜெரின் பெலின் கிட்ட கல்யாண ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற ஒரு கேட்லாக் காட்டி, இதுல நீ எதை சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறா. எதுக்குமா இதெல்லாம் இப்ப குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உன் கல்யாணம் நடக்க எப்படி ஒரு 4-5 மாசம் ஆகும், நம்ம இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்றா. பயவுல இப்பவே எந்த லெவல் யோசிக்கிறா பாருங்க. இந்த நேரத்துல இந்த சஃபர்ட் ஃபேமிலி அவனுக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங்கே வரோம், உங்க ஃபேமிலி பார்த்து பேசுறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் போனை வச்சதுமே இந்த கிழவன் இவன்ட்ட மாதிரி சீக்கிரமா ஒரு எக்ஸ்பென்சிவான ரிங் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னதுமே, அம்மா கையில் இருக்கிறது எக்ஸ்பென்சிவானது தானே, நான் அதையவே வாங்கிக்கிறேன், அம்மா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பையோட சிரிச்சுட்டே போகுது. அப்ப இவனோட தம்பி, அவனை பாத்தீங்களா அவன் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு, லூசு மாதிரி, இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இவன் இந்த மேரேஜை காப்பாத்திக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இங்க பாரு, இவனுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி பார்ப்போம், ஒத்து வந்தா பார்ப்போம், இல்லாட்டி அவளை 4வது நாள் இங்கிருந்து அனுப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்தா சொல்ல, சரி ஓகே கல்யாணம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவளை நானும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு அவனும் சிரிக்கிறான். அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவனுங்களோட பேச்சு. இந்த டைம்ல இந்த சஃபர்ட் ஃபேமிலி வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கறது தெரிஞ்ச இந்த பாட்டி, எப்படியாவது தாத்தாட்ட பேசி இதை கொஞ்சம் நம்ம சமாதானப்படுத்தினாலே இவங்க நம்ம ஃபேமிலிக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இன்னைக்கு உன் பேரை என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க பேச ட்ரை பண்ணும்போது, தாத்தா, உன் பையனுக்கு என்ன தைரியம் இருந்தா என் பேரனை அடிப்பான், அவன் கையை உடைக்காம நான் விட மாட்டேன். சின்னஞ்சிறுசுக பண்ற தப்புனால பெரியவங்களால இவங்க 2 பேரும் சண்டை போட்டு வச்சிடுறாங்க. இப்ப பாட்டிக்குமே வேற வழி இல்லை, எப்படி இந்த மோசமான ஃபேமிலிட்டு இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு தெரியாம போராடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல சுனா எப்படியாவது கீழே இருக்கிற அப்தினை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறா. அவ கீழே போலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம வெளியே போறப்போ செய்யறேன்னு பாத்துடுறா. நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்பா. இங்க பாரு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், கொஞ்ச நேரம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. எங்க ஃபெரித் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல அப்தின் அப்படின்னு. நீ என்ன சொல்ல வர, அப்தின் எதுக்கு உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி இவ ஷாக் ஆகும்போது, நாங்க 2 பேரும் கொஞ்ச நாளா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் இவளுக்கு புரியுது. இங்க பாரு, இப்ப நான் வந்து சொல்றேன், இப்ப நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி கீழே போறா. கீழே போய் அப்தினை ஹக் பண்ணதோ அப்தின் சொல்றது, என்னால முடியல, என்னால இப்படி இருக்கவே முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ இல்லாம, நான் வேலையும் விட்டுட்டேன் உனக்காக, நீ இப்ப சொல்லு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். இல்ல என்னால முடியாது, என் ஃபேமிலி விட்டுட்டு என்னால இப்படி வர முடியாது, இது ரொம்பவே பிரச்சனையாகும், அதுக்கான தைரியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்னால உன் தங்கச்சி கையில இருக்கிற அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ரிங் கொடுக்க முடியாட்டியும் என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கறப்போ அவளால ஏத்துக்கணும்னு மனசு துடிக்குது, ஆனா முடியல. ஹக் பண்ணி, என்னால முடியல, இதை நான் ஏத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கான சுச்சுவேஷன் இப்ப இல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை வாங்கிட்டு அழுதுட்டே அங்கிருந்து போறா. வந்து சேரன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. நீ எப்படி இதை என்கிட்ட இருந்து மறைக்கலாம், உன் கூடவே இத்தனை நாள் இருந்திருக்கும், ஆனா என் ஃபீலிங்ஸ நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இவ ரொம்பவே கோவப்படுறா.
நான் உன்ட்ட மட்டுமில்ல, இத யார்ட்டயுமே சொல்லல. நம்ம எல்லாரும் அவ்ளோ பிரச்சனையில இருந்தோம். அப்ப எப்படி நான் இத சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, இவ அத சமாதானப்படுத்திடுறா. அப்பதான் இவ மனசுல வேற ஒருத்தர் இருக்கும்போது, இவளுக்கு வேற ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்ட சேரன், யாருக்கும் தெரியாம ஃபெரித்துக்கு மெசேஜ் பண்றா. நம்ம மீட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. காட்டுத்தனமா கோவம் வந்து சுத்திட்டு இருந்த இந்த லூசு பைய ஃபெரித், சேரனோட ஒரு சிங்கிள் மெசேஜ் பார்த்ததுமே ரொம்ப நார்மலாயி, எப்படியோ இப்பவாது உனக்கு புத்தி வந்ததே பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீட் பண்றதுன்னு சொல்லு, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுடுறான். இப்படியே மார்னிங் 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்ப ஃபெரத், நீ இவ்ளோ சீக்கிரம் எனக்கு மெசேஜ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. பரவால்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். சாரி ஃபெரத், அப்பா இப்படி நடந்துப்பாரு நான் எதிர்பார்க்கல. சாரி அப்படின்னு சொல்றா. பரவால்ல, இப்பவாது உனக்கு புரிஞ்சுதே. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? இப்படி ஒரு வார்த்தைய சொன்னா கோவப்படாம என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவை டிஃபெண்ட் பண்ற மாதிரி பேசுறா. இவனுக்கு இன்னும் தான் கோவம் வருது. இங்க பாரு, நீ இப்ப உங்க அப்பாவை டிஃபெண்ட் பண்றக்கா என்ன வர சொன்ன? இப்ப நீ எதுக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை இங்க வர சொன்னது அப்தின் பத்தியும் சுனாவை பத்தி பேசுறதுக்கு தான். அக்காக்கு சீக்கிரமா மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. நம்ம எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணணும். அக்கா ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கர கடுப்பாகுது. என்ன? உன் அக்கா என்னன்னா எனக்கு என்ன? பைத்தியமா நீ? நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு கொஞ்சமாவது யோசி. நீயும் நானும் என்ன நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உன் அக்கா என்னன்னா எனக்கு என்ன? நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோம், கொஞ்சமாவது உன்னை பத்தி யோசி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, இங்க பாரு, என் வாழ்க்கையில நான் நம்புற ஒரே ஆள் என் அக்கா மட்டும்தான். அவளோட லைஃப் நான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படி. ஓ, நீ ட்ரஸ்ட் பண்ற ஒரே ஆள் உன் அக்கா தானே? அவளை ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணப்போ உன்கிட்ட வந்து சொன்னது அவளா நானா? அவள் லவ் பண்றான்னு தெரிஞ்சப்போ நீதான் கண்டுபிடிச்ச. அவ ஒண்ணும் உன்கிட்ட வந்து சொல்லல. அப்பேற்பட்ட ட்ரஸ்ட் பண்ற ஆளுக்காக இவ்வளவு தூரம் நிக்கிற நீ எல்லா உண்மையும் எப்பவுமே ஆளா உன்கிட்ட வந்து சொல்ற. என்னையே நம்ப மாட்டேங்கிற. இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அவன் அங்கிருந்து போறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஃபெரித் சொல்றது தானே உண்மை. இந்த டைம்ல தாத்தா பெலின வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்னு பெலின் வீட்டுக்கு வரா. வந்ததுமே தாத்தா பேசுறது, நீ ஃபெரித்த இன்னும் லவ் பண்றியா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா தாத்தா ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. சரி ஓகே, எப்படியாவது செய்யறேன் டிவோர்ஸ் பண்ணிட்டு இவன் லவ் பண்ற பொண்ணையே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதனால இவரை கூப்பிட்டு பேசுறாரு. நான் லவ் பண்றேன், அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இவளை அனுப்பி விட்டுறாரு. அவ போனதுமே இஃப்கட்ட கூப்பிட்டு, இந்த பொண்ணு ஓகேவான்னு பார்க்கலாம். இன்னும் நெறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒண்ணு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து, நல்ல ஃபேமிலியா பார்த்து நம்ம ஃபெரித்துக்கு அடுத்த கல்யாணத்த பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் டைம் முடிவு பண்ண மாரியே ஃபெரித்தோட எந்த நாலேட்ஜும் இல்லாம, அவனோட வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தாத்தா முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் அவன் செய்ரனோட லவ்ல இருந்து மீண்டு வராம இருக்கிற இந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சில ஃபைல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அத குடுத்துட்டு இந்த அசிஸ்டன்ட் நேரா போய் பாக்குறது ஆர்கன தான். ஆர்கன்ட்ட, நீங்க ஆபீஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி பேசுறா. இங்க பாரு, நீ எங்க இருக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டு பேசி என் கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறான். அந்த நேரத்துல இஃப்கட் உள்ளவரா தாத்தாட்ட இவ்ளோ தூரம் பேசி அடுத்த கல்யாணம் வரைக்கும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபெரித்தோட அப்பா கிட்டயே இவ வந்து நம்ம செய்றன டிவோர்ஸ் பண்ணிடலாம், அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேட்டு ஃபெரித் இன்னும் அந்த முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்லி இவன் சொல்வான். முடிவு பண்ற விஷயம் இது இல்ல, இதெல்லாம் நம்ம முடிவு பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இவன் உள்ள வந்ததுமே பெலின் வந்துட்டு போன விஷயம் தெரிஞ்சதுனால இஃப்கட் கிட்ட சத்தம் போடுறான். இது எதுக்கு பண்றீங்க? அடுத்த மேரேஜ் அதுக்குள்ளயா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? டிவோர்ஸ் ஆனதோ அவ இப்படியே இருந்துருவா அப்படின்னா அவளுக்கும் சீக்கிரம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுமே, செய்ரனுக்கு இன்னொரு கல்யாணமா? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க, எல்லாரும் என்ன கோவப்படுத்திட்டு இருக்கீங்க. சேரன் யாரையும் கல்யாணம் பண்ண போறது இல்ல, அவன் என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப சத்தம் போடுறான். இந்த நேரத்துல இந்த காட்டுப்பூச்சி சுனாவ் கிட்ட வந்து அவ கழுத்தை புடிச்சு நெரிக்கிற மாதிரி பேசி, என்ன ஆனாலும் இன்னைக்கு வரவன நீ ஓகே சொல்லிடணும், இல்ல அப்படின்னா வேற மாதிரி நான் நடந்துப்பேன், ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். அந்த டைம்ல இந்த சஃபர்ட் ஃபேமிலி இவங்க ஃபேமிலியை மீட் பண்றாங்க. அங்க வந்ததுல இருந்தே
இந்த செகண்ட் பையன் தாரிக், அவன் செய்றன ஒரு மாரி மோசமா பார்த்துட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் கூட அவனோட பார்வை வேற சைடு திரும்பவே இல்ல. செய்றன பார்த்ததுலருந்து அவன ஒரு மாரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது. பட் அத பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. இந்த பாட்டி உள்ள வந்தவங்கள ஒரு டைம் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்து அவங்களும் உட்காருவாங்க. இது அந்த பாட்டி பார்த்ததுமே அந்த ஒன் சைட் லவர் அந்த கிழவனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாரி இருக்கும். இந்த டைம்ல இந்த ஜெரின் இஃப்கட்டுக்கு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. ஃபெரித்தோட பிஹேவியர் அவ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எந்த விதத்துலயும் மாறல. அவன் என்னைக்குமே டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு பேசிட்டு இருக்கான். இது எப்படி நான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி இவ கோவப்படுறா. அதுக்கு இஃப்கட், இங்க பாரு, முடிஞ்ச அளவுக்கு உன்னால இங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணு. அப்படி முடியலையா, நியூகட்டோட பையனை இங்க வரவை. நியூகட்டும் அவனோட பையனும் இங்க வந்தாங்க அப்படின்னா தாத்தாவோட கவனம் முழுசா நியூகட் பையன் மேல திரும்பும். தாத்தாவோட கவனத்தை அவன் மேல வச்சுக்க. ஏதாவது அவன் பண்ணுவான். கண்டிப்பா அவன் கல்யாணம் பண்ணா மட்டும்தான் தாத்தா கவனிப்பாரு. அதனால இந்த பிரச்சனையை நீ லண்டன் கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இதை கேட்டு அவளும் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. இந்த நேரத்துல இந்த கிழமை, நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஈக்குவலா இந்த ஊர்ல இருக்கிற இப்படி ஒரு பேலஸ் உனக்கு நான் தரேன், அது மட்டும் இல்லாம ஆண்டப்ல இருக்க 2 பெரிய நிலங்களை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதை கேட்டதுமே அந்த ஆஃபர் பிடிச்சிருது. ஓகே ஓகே, என் பொண்ணை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன்னு பைத்தியக்காரன் அடுத்த செகண்டே சொல்லிடுறான். இதை கேட்டு சுனாக்கு தலையே சுத்துது. இந்த டைம்ல 2 பேரும் நிச்சயதார்த்த மாதிரி ரிங்ஸ் மாத்திப்பாங்க. இதுக்காக சிசர் வேணும் அவங்களுக்கு. சைரன் போய் சிசர் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி ஒரு ரூம் போவா. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போற இவன் செய்றனை அந்த இடத்துலயே வலி நிமர்ச்சு, நான் வழி விடலைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி மேல கை வைக்கிற மாதிரி ட்ரை பண்றான். அடுத்த செகண்டே அவனோட கழுத்துல அந்த சிசரை வச்சிடுறா. அவன் அது கூட எந்த ரியாக்டும் பண்ணல. அப்படியே அந்த சிசரை அவன் கழுத்துல இறக்க ஆரம்பிக்கிறா. வேற வழி இல்லாம அவன் தள்ளி போயிடுறான். இவ பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இப்படியே அந்த இடத்துல இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடியுது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க இந்த டைம்ல செய்றனை ரொம்ப அழகா ஃபெரித் வரைஞ்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் காஃபி இந்த மாதிரி செய்றன் தான் கொடுத்துட்டு இருப்பா. அப்போ ஏன் உன் பொண்ணு இங்க இருக்கா அப்படின்னு கேட்டதுமே இவன் சொல்றான், இந்த மாதிரி அந்த பையன் சரியில்லை, நாங்க சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, ஓகே நீ கவலைப்படாத, எனக்கும் ஒரு பையன் இருக்கான், உன் செகண்ட் பொண்ணை இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்காக நான் இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் சொல்றான். இந்த நாள் இருக்கு, அங்க இருக்கு, இது இருக்கு, அதெல்லாமே உனக்கு தரேன் அப்படின்னு. ஓகே என் செகண்ட் பொண்ணு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவன் முடிவு பண்ணிடுறான். இதெல்லாம் கேட்கறப்போ 2 பேத்துக்கும் பயங்கர அழுகையா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இவ அழுதுட்டே இவங்க பேச பேச என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறா. அதே டைம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஃபெரித் அந்த இடத்துக்கு அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு சுல்தான் வரா. வந்து பெட்ல படுத்துட்டு அவனோட தலையை கோதி கொடுக்கலான்னு பக்கத்துல போறப்போ டெரஸ்ல பேக் சைடு வழியா பெலின் உள்ள என்டர் ஆகுறா. இத அவ பாத்துடுறா. இந்த நேரத்துல செய்ரன் ஃபெரித்துக்கு மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு நிக்கிறா. இத்தனை நடக்கிறதும் தெரியாம அசந்து போய் தூங்கிட்டு இருக்கான் ஃபெரித். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.